என்னடி போலாமா? ஏன்டி அப்புறம் சோகமாவே இருக்க? ஏய் பவித்ரா, நீ சொன்னேன்னு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன்டி. ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு வீட்டில் ஆளன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பவித்ரா. என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நீ சொன்னேன்னு நான் பாட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மா வந்து சண்டை போட்டுச்சுன்னு யாரை கேட்டுடி கிளம்புனேன்னு. எங்கள் அம்மா பற்றி தான் உனக்கே தெரியும்ல பவித்ரா. அதுதான் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் கிளம்புவா இல்லை வீட்டிலே இருந்துக்கவாடி? பெரியம்மாட்ட எடுத்து விளக்கமா சொன்னா பெரியம்மா புரிஞ்சுக்குவாங்க, சரியா? அப்புறம் என்ன நீ எதுக்கு பயந்துட்டு சாகுற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ கிளம்பி வா, பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் இருக்கேன்லடி. நீ இருப்பம்மா, நான் இருக்கணும்ல வீட்டில். பெரியம்மாட்ட உனக்கு அடி கொடுக்காம நான் பார்த்து பேசி இது பண்ணிக்கிறேன். நீ வா, நம்ம போகலாம். ஏன்டி நல்லா படிக்கிற புள்ளடி நீனு. ஓ லைஃப்பை நீ எதுக்குடி ஸ்பாயில் பண்ணணும் சொல்லு. நீ வேறடி, காசு தாண்டி மெயினாக இருக்குது. என்னதான் படிப்பாக இருந்தாலும் நல்லா படித்தாலும் காசு இருந்தால் தான் எது வேணாலும் பண்ண முடியும், தெரியுமா? ஐசக்கா, அம்மா நீ காலேஜ் போக கூடாதுன்னு நீ பாட்டுக்கு கிளம்பி நிற்கிறா? ஏன்? பவி, அம்மா கிட்ட சொல்லிடு இது மாதிரி காலேஜ் போகிறேன்னு. இன்றைக்கெலாம் உடனே ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. எப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் காலேஜ் போகிறத. அம்மா வந்தோடனே இது மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறியா? ஆ அக்கா, உனக்கே அம்மா பற்றி தெரியும். கோவமாச்சுன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. நீ இப்போ தேவையில்லாமல் கிளம்பியிருக்க வேற. நல்லா திட்டு வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். இது ஐசக்கா யோசிச்சு பண்ணேன். பவித்ராக்கா, எங்கள் அம்மா பற்றி உனக்கே தெரியும்ல. உனக்கும் செம்மையாக திட்டு விழுகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. போடி, உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். எனக்கு ஏன் திட்டு விழுக போகுது? பாவண்டி ஐஷு, அவள் வந்து பார்க்குற ரொம்ப அழுதுட்டு இருக்கா. பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நீ கிளம்பி நம்ம போகலான்னு சொல்லி அவளை நான் காலேஜ் கிளப்பிட்டு இருக்கேன். நீ வேற. பெரியம்மா வந்தால் சொல்லு இது மாதிரி போயிட்டாங்க காலேஜுக்கு அப்படின்னு. ஈவினிங் வந்து நான் பெரியம்மாட்ட பேசிக்கிறேன், சரியா? என்னமோ பண்ணுங்கப்பா, எனக்கு தெரியாது. என்னடி பயமாக இருக்குடி? லூஸ் மாட்டுக்கு பயந்துட்டு இருக்காத என்ன. கிளம்புனா கிளம்பு. ஆளை பாரு. பவி படி. அக்கா பாட்டு கிளம்பி போயிடுச்சு. அம்மா வந்து என்ன சொல்ல போதோ தெரியலையே. வா குருவமா. பரஞ்சரசு, ஒரு முக்கியமான செய்தி பேச சொல்லு. என் தங்கச்சி பேத்தி ஒருத்தி இருக்கா. என் தங்கச்சி மக தெரியுமில்ல, கொஞ்சம் குண்டா இருப்பாள்ல. ஆமாம், மல்லிகா. அவன் மக ஒருத்தி இருக்கா பாரு. சரி, அவ இப்போதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்பா போல. படிச்சுக்கிட்டு இருக்க சலுதியில் அவங்களால காசு கட்ட முடியலை, ஃபீஸு. நல்லா படிக்கிற பிள்ளை தான், என்ன செய்யறது, காசு அவங்களால முடியல. புருஷன் தான் குடிகாரனாச்சே, உனக்கே தெரியுமே. இப்போ கொஞ்சம் திருத்தி அவன் குடும்பத்தை ஒழுங்காக தான் பார்க்குறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால காசு கட்ட முடியலம்மா. பெரியம்மா கட்டி கொடுப்போம் பிள்ளைய. நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லு பெரியம்மான்னு வந்து சொல்லிட்டு போனா சரசு. அதான் உங்ககிட்ட சொன்னோம்னா புரோக்கர்கிட்ட கொஞ்சம் சொல்லுவீல்ல. கொஞ்சம் அங்கங்கே சொல்லி விசாரித்து சொல்லேன், நல்ல மாப்பிள்ளை இருந்தா பிள்ளைய கட்டி கொடுப்போம். என்ன உன் மருமும் நேற்று தான் என்கிட்ட சொன்னா அவள் தம்பிக்கு பொண்ணு கேட்குறாவ அப்படின்னு. பொண்ணு பார்க்க சொல்லுனா என்கிட்ட பொண்ணு பாரு அப்படின்னு. நீ என்ன உன் தங்கச்சி பேத்திக்கு சொல்லிக்கிட்டு வர? பேசாமல் அந்த பிள்ளைய உன் மருமகளோட தம்பி கட்டி வைக்கலாம்ல, முறைதானே? அப்படி கட்டி வச்சா என்ன? அட நீ வேற, அவனை பற்றி அம்புட்டும் தெரிஞ்சுக்கிட்டு என் செல்ல பிள்ளை பேத்திய போய் அங்கே கட்டி வைக்கும். அட நீ வேற சரசு. என் அம்மா, அவன் குடிகார பைய, குடிச்சுட்டே தெய்வேன். மல்லிகா தான் பாவம் குடிகாரனை கட்டிக்கிட்டு அவனை திருத்தப்பட்ட பாடு அரும்பாடு. நீ இப்போ அவளை கொண்டு போய் குடிகாரனை கட்டி வச்சு என் அம்மா வேண்டாம், அது நல்ல படிக்கிற பிள்ளை, அழகு பிள்ளைய பிடிச்சி இப்படி கட்டி வச்சு இந்த நம்மளே இதில் குழியில் தள்ளுறதா? ஆஹா, வேண்டாம். அவள் அப்படித்தான் சொன்னா நேற்று மல்லிகாட்ட. மல்லிகாவும் ஓன்ட்டு போச்சு. இது வேற, மல்லிகா என்ன உனக்கு தெரியல வேற. ஆமாம், அவ சொன்னா அத்தாச்சி ஏமா அது அம்பிக்கு கொடுன்னு. ஏன் மல்லிகாவும் தாரம்ட்டு போறா வேற. அதை சொல்லுன்னு போன் அடிச்சு வேற. நீ நல்ல மாப்பிள்ளையா இருந்தால் அங்கிட்டு இங்கிட்டு விசாரிச்சு சொல்லு என்ன. சொல்கிறேன். நல்ல மாப்பிள்ளையா தான் வருது தான். ஆனால் இருந்தாலும் எல்லாத்துலேயும் போய் இது பண்ணக்கூடாது இல்லையா? தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க பார்த்து தானே பண்ணணும். ஏன்னா பொண்ணு விஷயம், நம்ம வாட்டுக்கு பேசக்கூடாது. ஆமாம் சரசு, அதான் உங்ககிட்ட வந்தேன். நீ கொஞ்சம் பார்த்து பண்ணுவன்னு. நல்ல மாப்பிள்ளைய பாரு. பிள்ளை நல்ல பிள்ளைய நேரில் பார்த்து தான் முடிவு பண்ணோம்னா அவசியமே கிடையாது. அப்படியே ஒத்த நாடியா ஒல்லியாக தான் இருக்கும் பிள்ளை. ஆனால் செவத்த பிள்ளை, அழகுன்னா அழகு. நீ படிக்கிற பிள்ளை, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். நகையும் போட்டு போடுவாங்க. அதுதான் சரசு கஷ்டம். அவளால் முடிஞ்ச ஒரு 5 பவுனுக்குள்ளே போடுறேன்னா அதுக்கு மேலே முடியாது. ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசிக்கு அது எடுக்கிறது எப்படின்னு தெரியல பெரியம்மாங்கிறா. இன்னொரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்காளா, கஷ்டம். அதுக்குள்ளே தான் போடுவா. அப்படி உள்ளதாக இருந்தால் நல்ல மாப்பிள்ளைய பாரு. ஆமாம். அட நீ என்ன நல்ல மாப்பிள்ளைய பாருங்கிற, அப்புறம் என்னடான்னா திருப்பிக்கிட்டு இப்படித்தான் போடுவாங்கங்கிற. அது எப்படி பார்க்க முடியும்? நல்லா போடவும் செய்யணும்ல, அப்போ தானே நல்ல மாப்பிள்ளையும் கிடைக்கும். அது வேறையா? காலகட்டம் அப்படி இருக்கு. நீ என்ன பண்ணுவ?
பாரு பாரு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். அது தகுதிக்கு தக்கன பாரு. ஒன்றும் சம்பாதிக்காட்டியும் வைக்காட்டியும் நல்ல பையனும் இருப்பானுவல்ல, அது மாதிரி கொஞ்சம் பாரு என்ன. வந்துச்சுன்னா உனக்கு நான் சொல்லி அனுப்புறேன். சரி சரசு, அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். வாரேன். என்ன கடையில் யாரு எங்கே தான் போட்டு போவா அவ்வளோ தெரியல. ஆளே காணும். காலைல வருவாங்களான்னு மட்டும் அட்ரஸை காணும். அட அன்பு நிற்கிறா. அன்பு அருவி என்னடி கடைக்கு வந்திருக்கா? ஆமா வாங்கலான்னு வந்தேன்டி. நீ என்ன வாங்க வந்த? தம்பி நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான். உன் பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்டி. அலிகாக்கா தான் எப்போ வாங்க வரும்? நீ என்ன வாங்க வந்திருக்க? இனிமே அப்புறம் நான் தானே வாங்கணும். எனக்கு நான் தானே வாங்கணும், அப்புறம் யார் வாங்குவா? ஓ ஓ தனியா இருக்கீங்களா? மறந்துட்டேன்டி. மறந்துட்டு இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கேன் பாரு. தனி கொடுத்துன்னு வந்துட்டீங்களோ? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? எப்படின்னா நல்லா தான் போகுது. ஏன் ஒரு மாதிரி நக்கலா கேட்குறா? உனக்குலாம் துமுறு, வேற ஒன்றும் இல்லை. துமுறு அவ்வளோவிட்ட அப்புறம் இப்படி தான் கேட்கணும். வேற எப்படி கேட்குறது? லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத அன்பு, நான் டென்ஷன் ஆயிடுவேன். துமுறுனா என்ன துமுறு? துமுறு உனக்கு தாண்டி. என்ன துமுறுனா ஒழுங்காக தானே இருந்த. மல்லிகாக்கா உன்னை புள்ள மாதிரி பார்த்துக்கிறச்சில்ல, சூப்பராக வச்சுக்கிறச்சில்ல. உன்னைய பார்த்துக்கிட்டு உன் குழந்தைய பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு துணி துவைச்சிட்டு அவ்வளோ வேலையும் பார்த்துக்கிடுச்சுல மல்லிகாக்கா. அப்போ என்ன உனக்கு வலிக்குது? ஏன் இப்படி பண்ண? எதுக்கு இப்போ தனியாக போன? நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுட்டே அப்புறம் பேசுறியா? சொல்லுடி, தெரிஞ்சுட்டே பேசுறியா நீ? என்ன நடந்துச்சு எல்லா விஷயமும் தெரியும். கௌதம் சொல்லல உன்கிட்ட? சொன்னான்ல, சொல்லாமே எப்படி பேசுகிறா? அப்புறம் என்ன தெரிஞ்சுட்டே திரும்பி என்கிட்ட கேட்குறா? அவங்க பண்ணது மட்டும் கரெக்டா? அவங்க பண்ணது எல்லாம் சரியா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாத? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அவங்க சைடு இருந்து யோசி. யாருமே வரலையே, சரி நாமளாவது போவோம், பாவம் அவங்க நாத்தனார் ஃபீல் பண்ணுவாங்கன்னு போனது. பெருங்கையை விசிட்டு எப்படி போவாங்க? இப்போ ஓ ஹஸ்பண்டு, ஏன் மாமா எல்லாரும் போயிருந்தாங்க அப்படின்னா மாமா எடுத்திருந்தாங்க நகை, அவங்க கொண்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க கூட போகலாம். யாருமே வராமல் நம்ம மட்டும் தானே போகிறோன்னு அவங்களுக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க நகை வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுவும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி போயிருக்காங்க. அதை யாருமே நீங்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டீங்க. நான் மட்டும் தான் இதில் புரிஞ்சிருக்கிறேன். மல்லிகாக்கா பற்றி யார்கிட்ட வேணாலும் இந்த ஊரில் கேளு, அவங்கள ஒரு ஆளாவது அவங்க மேலே ஃபால்ட்டு சொல்லுவாங்களான்னு யாருமே சொன்னது கிடையாது. நீ ஏன்டி அப்புறம் இப்படி பண்ண? இதை புரிஞ்சுக்க மாட்டியா நீ? அன்பு, தெரியாம என்கிட்ட கோவப்பட்டு பேசாத. அவங்க என் மேலே எப்போவுமே நல்லா பாசமாக இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதையும் நான் போய் சொல்ல மாட்டேன்னு. என் குழந்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாமே எங்களுக்கு பண்ணுவாங்க தான். அதெல்லாம் ஓகே. எப்போவுமே அவங்க மேலே ஒரு நம்பிக்கையாக இருப்பேன். எதுவுமே என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்கன்னு வையேன். அன்னைக்கு காலையில் கிளம்பும்போது யாருக்கும் ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லி கிளம்புறாங்க. சொல்லலாம்ல என்கிட்ட, இது மாதிரி அங்கே தாம்மா போகிறேன். என் ஹஸ்பண்ட்டை சொல்ல வேணாம். என்கிட்ட கொஞ்சம் சீக்கிரட்டாக சொல்லக்கூடாது? நான் யார்கிட்டையும் வெளியில் ரீகால் பண்ணுவேனா என்ன? சொல்லலாம்லடி. சொல்லவே இல்லடி. அதுதான் எனக்கு கோவமே. அவங்க சொல்லலாங்கிறல்ல, நீ சொன்னியா? நீ சொன்னியா நீ போகிறேன்னு சொன்னியா? அவங்க போய் நிற்கும்போது நீ மட்டும் எப்படி அங்கே போகலாம்? நீ சொன்னியா கிளம்பிட்டு? நீ தானே போய் சொன்ன. அதை மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எனக்கு எதுக்கு தேவை அடுத்த வீட்டு குடும்பத்தில் என்ன? ஆனால் எனக்கு என்ன? ஓகேம்மா, நான் ஏதாவது உன்னை தப்பாக பேசியிருந்தா சாரி. உன்னை எனக்கு பிடிக்கும் தான், நீ என் உயிர் ஃப்ரெண்டு, இதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொல்கிறதே கொஞ்சம் நீ அக்செப்ட் பண்ணிக்க. இதுதான் உண்மைன்னு நான் சொல்கிறேன். மல்லிகாக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ என்ன, குடும்பம் எல்லாம் ஒன்றா இருங்கன்னு சொல்ல வரியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இனிமேலாம் குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாதுடி. பிரிஞ்சது தான். அவங்க லைஃப் பார்த்துக்கட்டும், நான் என்னோடய லைஃப் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. அது உன் விருப்பம். நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன். எனக்கு உன் மேலே இதுதான் கோவம், அதனால நான் சொன்னேன். நீ தனியாக இருக்கிறதோ அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதோ அது உன்னோட விருப்பம். எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏண்டி இவ்வளோ தூரம் உன்கிட்ட சொல்கிறேன், அப்பவும் நீ புரிஞ்சுக்காம திருப்பி நீ இதே மாதிரி பேசுறியா? என்ன அன்பு உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரி அன்பு, நான் பண்ண தப்பு தான், பாவம் தான் மல்லிகா சொல்ல வருது அவன் வாயில. முடியாதடி. அவங்க என்கிட்ட போய் சொன்னது என்னால் ஏற்றுக்கவே முடியல. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் 3 பவுன் போட்டது என்னாலும் அதையும் ஏற்றுக்க முடியல. அதனால் அவங்க மேலே எனக்கு கோவம் இருக்க தான் செய்யும். இப்போ உனக்கு என்ன, வேறு ஏதாவது பேசுறியா இல்லை நான் கிளம்பவா? என்னால் நீ ஏன் கிளம்புற? கடையில் போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு போ. நான் சொல்கிறேங்கிறக்கா, நான் திட்டுறேங்கிறக்கா நீ கிளம்பி ஓடணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப தான் பேசுகிற அன்பு. எப்போவும் மாதிரி நீ இல்லவே இல்லை. என்னை பார்த்தா எப்படி பேசுவ? அந்த மாதிரி கிடையாது. நான் உன்னை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்தேன். ஆனால் நீ இப்படி என்ன அசிங்கப்படுத்தி ஒரு மாதிரி இப்படி ரோட்டில் வச்சு திட்டுவ.
பாரு போகிறவங்க வரவங்கள எப்படி பார்த்துட்டு போகிறாங்கன்னு. மல்லிகாக்கா எங்கே போயிட்டு வரீங்க? அன்பு, கடையில் என்ன ஆள் இல்லையா? யாரையும் காணோம். 2 3 பொருள் வீட்டில் இல்லை, வாங்கிட்டு போகலான்னு நிற்கிறேன். நீ என்ன அன்பு இங்க? சும்மாதான், நானும் கடைக்கு வந்தேன், ஆளை காணும்னு நிற்கிறேன்க்கா. எங்க பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஊருக்கு போனீங்களா? பெரியம்மா பார்த்துட்டு வரலான்னு போனேம்மா. ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் பெரியம்மா பார்த்து, அதான் போயிட்டு வந்தேன். சரி சரி, ஜாமான் வாங்கிட்டியா? இனிமே தானா? ஏய் நான் வரேன்டி. என்ன இப்போ நீ புரிஞ்சுக்கலல்ல? கடைக்காரங்க தான் வந்துருவாங்க, வாங்கிட்டு போ. அப்புறம் அதுக்காக ஏன் ஓடுற? குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் போகணும். அன்பு. அக்கா, ஏன் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்க அவளை? இப்படிலாம் 2 பேரும் பேசிக்க மாட்டீங்களே. ஏன் அவளை திட்டினோட உங்களுக்கு கோவம் வந்துருச்சா? அப்படி இல்லை, நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருப்பீங்களா, அதாம்மா கேட்குறேன். அவ போறாக்கா, அவ பேசல, நீங்க என்ன கவலைப்பட்டு இருக்கீங்களா? இருக்காதம்மா. இங்க பாருங்க மல்லிகாக்கா, இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை, விடுங்க. நீங்க பேசாமட்டுக்கு உங்க பொழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு தான் வேலை மிச்சம்க்கா. இவ இருக்கிறதுனால உங்களுக்கு இவளை பார்க்கவும், இவ பிள்ளையை பார்க்கவும், இவளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் தான் டைம் அதிகம் ஆகும். இப்போ உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, உங்க பிள்ளைங்களை பார்க்குறீங்களா, மிச்சத்துல நீங்க ஏதோ ஒரு வேலையை பார்க்கலாம். புரியுதுங்களா? அதனால நீங்க இப்ப இருக்க லைஃப் தான் ஹாப்பி. அதை பாருங்கக்கா. புரிஞ்சுக்காதவ கூடலாம் நீங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவளே போகும்போது உங்களுக்கு என்ன? அதுக்கு இல்லம்மா, இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலம்மா. சரி ஓகே, என்ன பண்ணுறது? திரும்பவும் சொல்கிறேன், இவளை நினச்சலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. என்னக்கா வாங்கணும்? காப்பி தூள் பாக்கெட் வாங்கணும்மா. ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு போனேன்னா போய் காப்பி போட்டு குடிக்கணும். தலை வலிக்குது பார்த்துக்க. இந்த வெயிலில் போயிட்டு வந்தது என்னமோ போல இருக்கு. அதான் வாங்கிட்டு போய் போட்டு குடிக்கலான்னு பார்த்தேன். அண்ணன் நின்றுட்டு இருக்கேன், வாரார பாருங்களேன் இந்த கடைக்காரரு. அம்மா நான் வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு கூட நான் அப்புறம் வந்து வாங்குறேன். புள்ள என்ன பண்ணுறான்னு தெரியல, ஒத்தையில் விட்டுட்டு வந்துருப்பா பாவம். ஏம்மா, என்னையால் நீங்கள் 2 பேரும் சண்டை போட வேண்டாம்மா, சரியா? ஏன்னா எப்படியோ போயிட்டு போகிறேன், நீங்கள் எப்பவும் போல் ஒத்துமையாக இருங்க. என்னால் நீ அவ கூட சண்டை போடுற, பாவம் நீ பேசலைன்னா அவ ரொம்ப வருத்தப்படுவா, சரியா? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனா அவ அப்படி நினைக்கலையே. அவன் நினைக்காட்டி போறாமா, அவன் நினைச்சா என்ன, நினைக்காட்டி என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் அவளை நினைக்க தான் செய்வேன். அவ பிள்ளைய விட்டுட்டு வந்தானே உங்களுக்கு சங்கடமா இருக்கேக்கா? ஓடுறீங்க பிள்ளைய பார்க்கணுன்னு? ஆமாம்மா, துருன்னு ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அங்கிட்டு போவேன் இங்கிட்டு போவேன், அண்ணன் கூடையிலலாம் தண்ணி இருக்கும். என்ன பண்ணுறான்னு எது பண்ணுறான்னு தெரியல. இல்லை கதவை இதவை அடைச்சி போட்டு வந்துட்டாலும் பாவம் கத்திட்டு கிடக்க போகிறேன். அதே நான் போகிறேன், இவ வாங்கிட்டு வரட்டும், நான் பிள்ளை என்ன பண்ணுறான்னு போய் பார்க்குறேன். சரிங்கக்கா. இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, ஆனால் இந்த அருவி உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, ஒரு மாதிரி பேசுகிறா. சரி விடுங்கக்கா, சரி போயிட்டு வாங்க.